Hello aspirants, welcome to today's class. So இன்னைக்கு நம்ம வந்து 6th சமச்சீர் ஜியோகிராஃபியில் அண்டர்ஸ்டாண்டிங் டிசாஸ்டர் பார்க்க போகிறோம். ஸோ டிசாஸ்டர் அப்படின்னா இழப்பு. நம்ம உயிர் இழப்பு கூட நடக்கலாம், இல்லைனா நம்மளோட பொருள் இருக்கிற சொத்தில் ஏதாவது இழப்பு நடந்துச்சு அப்படின்னா அது நம்ம டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ டிசாஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் டிசாஸ்டர்ஸ் இருக்குது. ஒன்று நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கையாக நடக்கிறது. ஒன்று மேன்மேட், தட் இஸ் மனிதனால் நடக்கிற டிசாஸ்டர். 2 வகையான இழப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? டிசாஸ்டர் ஹேவ் பீன் அஃபெக்டிங் ஹியூமன் சொசைட்டிஸ் சின்ஸ் ஏஷியன் டைம். இது வந்து புதுசாக நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப நாளாகவே வந்து ஏதாவது ஒரு முறையில் வந்து டிசாஸ்டர் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Recent world disaster reports show that frequency and intensity of disaster have increased. ஸோ ரீசெண்டாக ரிசர்ச் பண்ணுறப்போ என்ன தெரிய வருதுன்னா, இப்போலாம் நடக்கிற டிசாஸ்டர் இழப்புலாம் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அடிக்கடி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 2 வகையான டிசாஸ்டர் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வர இழப்புலாம் வந்து ரொம்ப அடிக்கடி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிசாஸ்டர் ப்ரோன் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு. ஸோ நிறைய இந்த மாதிரி இழப்பு வந்துட்டு இந்தியாவில் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து ட்ராட், ஃபெமைன்ஸ், சைக்ளான்ஸ், earthquakes, கெமிக்கல் ஆக்சிடென்ட்ஸ், ரெயில் அண்ட் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக நடக்குது. தட் இஸ் வடர்ச்சி, பஞ்சம், சூறாவளி, நிலநடுக்கம், கெமிக்கல் ஆக்சிடென்ட்ஸ், அதுக்கப்புறம் ரயில்வேஸ், ரயில் மற்றும் சாலை விபத்துகள் வந்து ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி இன்க்ரீசஸ் த இம்பேக்ட் ஆஃப் டிசாஸ்டர். ஸோ மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அடிக்கடி வந்துட்டு இந்த மாதிரி இழப்புகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது கோஸ்டல் ரீஜன்ஸ் வித் மோர் பாப்புலேஷன் ஆர் அட் ஹை ரிஸ்க் ஃப்ரம் ஃப்ளட்ஸ் அண்ட் சைக்ளோன்ஸ். தட் இஸ் கோஸ்டல் ரீஜன்ஸ் அப்படின்னா என்னென்னா, கடற்கரைக்கு பக்கத்தில், இப்போ இந்தியா, சவுத் இந்தியா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சி இருக்குது, பே ஆஃப் பெங்கால் இருக்குது. இங்கே வந்து அரேபியன் சி இருக்குது, பே ஆஃப் பெங்கால் இருக்குது. இங்கே வந்து அரேபியன் சி இருக்குது இல்லையா? ஸோ இந்த கடற்கரை பக்கத்தில் இருக்கிற பகுதியிலலாம் வந்து அதிகமாக வெள்ளமும் சூறாவளி காற்றும் அதிகமாக வரும். ஸோ அதனால் நிறைய விபத்துகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ப்ரிப்பேர்ட்னஸ் அண்ட் மிட்டிகேஷன் மெஷர்ஸ் ஹெல்ப் ரெடியூஸ் லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு டிசாஸ்டர் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதான் ப்ரிப்பேர்ட்னஸ் தான். முன்னெச்சரிக்கையாக நம்ம இருக்க வேண்டும். நம்மளோட டெக்னாலஜிலாம் நம்ம நல்லபடியாக யூஸ் பண்ணி நம்ம வந்து என்னென்ன ப்ரிப்பேர்னஸ் பண்ணணுமோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் டிசாஸ்டர் அக்கர் டியூ டு நேச்சுரல் ஃபோர்ஸஸ் ஆஃப் எர்த். ஸோ நேச்சுரல், இயற்கையாக நடக்கிறது எல்லாமே வந்து இயற்கையில், நம்ம பூமியில் நடக்கிற ஒரு சில இயற்கையான ஃபோர்ஸ்னால தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சுனாமியாக இருக்கட்டும், நிலநடுக்கமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம பூமிக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ்னால தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. earthquake is a sudden shaking of earth's surface for a short duration. ஒரு சின்ன டியூரேஷனில் வந்துட்டு நிலம், அந்த நம்மளோட பூமி ஆடுறது தான் வந்து earthquake அப்படின்னு சொல்கிறாங்க. the point where earthquake originates, that is இப்போ இந்த நிலம் இருக்குது, லேண்ட் இருக்குது அப்படின்னா எந்த பாயிண்ட்லேருந்து earthquake ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேக்சுவலான பாயிண்ட். த பாயிண்ட் டைரக்ட்லி அபவ் த ஃபோக்கஸ் ஆன் த எர்த் சர்ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் எபிசென்டர். ஸோ இந்த ஃபோக்கஸ்க்கு மேலே இருக்கிற அந்த நிலத்தில் இருக்கிற அந்த பாயிண்ட், இப்போது நினச்சி பாருங்கள், ஒரு எர்த்துக்கு உள்ளே இருக்கிற இந்த பாயிண்ட்டை தான் ஃபோக்கஸ் சொல்கிறோம். அந்த பாயிண்ட்டுக்கு கரெக்டாக மேலே நிலத்தில் இருக்கிற அந்த பாயிண்ட், அந்த ஃபோக்கஸ்க்கு கரெக்டாக மேலே நம்ம சர்ஃபேஸில் இருக்கிற பாயிண்ட் என்ன சொல்லுவோம்? எபிசென்டர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? எபிசென்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த உள்ளே இருக்கிற இந்த பாயிண்ட்டை வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபோக்கஸ்க்கு மேலே, பூமிக்கு மேலே இருக்கிற பாயிண்ட்டை எபிசென்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்தது, a volcano is an opening of earth through which lava, gases and ash erupts. ஓகேவா? ஸோ வால்கேனோ அப்படின்னா என்னென்னா,
ஸோ புவியின் தட் இஸ் லாவா வால்கேனோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பர்டிகுலர் ஓப்பனிங் இருக்கு இல்லையா, இந்த ஓப்பனிங் மலை உச்சியில் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கும். இந்த ஓப்பனிங்கில் இருந்து என்ன வெளியே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாவா வெளியே வரும், கேஸ் வெளியே வரும், ஆஷ் எல்லாம் வெளியே வரும், சாம்பல்லாம் வந்து வெளியே வரும். ஸோ இந்த ஓப்பனிங்கை தான் வந்து வால்கேனோ அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சுனாமி இஸ் a series of large sea waves caused by underwater earthquakes or volcanic eruption. சுனாமி அப்படின்னா என்ன? ஒரு பெரிய பெரிய வந்து அலை. ஓகே, அது வந்து சுனாமி அப்படின்னு சொல்லுவோம். waves caused by underlying earthquake or volcanic eruption, that is கடலுக்கு கீழே வந்து இருக்கிற லேண்ட் வந்து ஷேக் ஆச்சு அப்படின்னா, கடல் கீழே இருக்கிற பகுதி வந்து அங்கே வந்து நிலநடுக்கம் நடந்துச்சு அப்படின்னா, ஸோ கடலில் வந்து என்ன உருவாகும்? பெரிய பெரிய அலைகள், சுனாமி உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா கடல் கீழே வந்து வால்கேனோ வெளியே வந்தது அப்படின்னா அப்போவும் என்ன நடக்கும்? சுனாமி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சைக்ளோன் இஸ் a system of wind rotating around low pressure area over warm ocean water. இந்த ஃபேக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜியோகிராஃபிக்கல் பாயிண்ட். ஓகேவா? குறைந்த காற்றழுத்த பகுதியில் மையமாக கொண்ட சிற்றி ஓகே சரியாக வரல. ஓகே, ஸோ ஆக்சுவலியாக வந்து சைக்ளோன் அப்படின்னா என்னென்னா, இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிற ஒரு காற்றை வந்து நம்ம சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவோம். சைக்ளோன் இஸ் a system of winds ரொட்டேட்டிங். ஓகே, இது எந்த பகுதியில் வந்து ரவுண்டாக சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ ப்ரெஷரில் குறைந்த காற்றழுத்தம் இருக்கிற இடத்துல வந்து சுற்றி 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 வந்து காற்றடிச்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஓவர் வார்ம் ஓஷன் ஏரியா, இது எந்த இடத்துல நடக்கணும்? ஒரு என்ன சொல்கிறது, கடல்கிட்ட நடக்கணும். ஓகேவா? அந்த கடலோட டெம்பரேச்சர் வந்து வார்மாக இருக்கும். ஸோ அந்த வார்ம் கடலுக்கு மேலே வந்து லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த லோ ப்ரெஷர் ஏரியாவில் வந்து காற்று சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சைக்ளோன்ஸ் ஆஃபன் எஃபெக்ட் கோஸ்டல் ரீஜன்ஸ் சிவியர்லி. ஸோ சைக்ளோன்ஸ் வந்து அதிகமாக வந்து இந்த சூறாவளி காற்றுலாம் எங்கே அடிக்கும்னா கடற்கரை பக்கத்தில் இருக்கிற பகுதியில் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. flood occurs when water overflows beyond its normal limit. எப்போ வந்து ஃப்ளட்டு வெள்ளம் எப்போ வரும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் லிமிட், தட் இஸ் அதோட ஃப்ளோயிங் கெப்பாசிட்டியோட அதிகமாக தண்ணி வந்து ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? வெள்ளம், தட் இஸ் ஃப்ளட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளட்ஸ் ஆர் காமன் இன் பிளேஸ் வித் ஹெவி ரெயின்ஃபால் அண்ட் ரிவர் ஓவர்ஃப்ளோ. ஸோ எங்கெல்லாம் வந்து அதிகமாக மழை பெய்தோ, எங்கே அதிகமாக வந்து ஆறோட தண்ணியோட லெவல் அதிகமாக ஆகுதோ அங்கே தான் வந்து வெள்ளம் வரும். அது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அடுத்தது லேண்ட்ஸ்லைட் இஸ் அ டவுன்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் சாயில், ராக்ஸ், டெப்ரிஸ் ஃப்ரம் ஸ்லோப். ஸோ லேண்ட் ஸ்லைட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ அங்கே இருக்கிற கல் மண் எல்லாம் வந்து சறுக்கி கீழே விழும் இல்லையா? ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் எங்கே அதிகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில், தட் இஸ் ஹில்லி ஏரியாஸில் எல்லாம் வந்துட்டு இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் அதிகமாக நடக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து கேரளாவில் நடந்தது இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் லேண்ட்ஸ்லைட்னால நடந்துச்சு. அடுத்தது வந்து அவலான்ச் இஸ் a sudden fall of large amount of snow and ice down from a mountain side. ஸோ நிறைய பனி இருக்கிற மலைகள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பனிமலையிலேருந்து பெரிய ஒரு பனிமலையோட ஒரு பெரிய பகுதி வந்து அப்படியே விழுறது, சடனாக விழுறது தான் என்னன்னு சொல்லுவோம்? அவலான்ச் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அவலான்ச் ஆஃபன் அக்கர்ஸ் இன் எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட் அண்ட் ஸ்னோவி மவுண்டன் ரீஜன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீமாக போலார் ரீஜன்ஸ் இருக்கு இல்லையா? அங்கே தான் வந்து அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து தண்டர் அப்படின்னா என்ன? மின்னல் அப்படின்னா என்னன்னா, தண்டர் இஸ் காஸ்ட் பை சடன் டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் அட்மாஸ்பியர். ஸோ நம்ம இருக்கிற வந்து அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, நம்ம எர்த்துக்கு மேலே இருக்கிற பகுதியெல்லாம் வந்து நம்ம அட்மாஸ்பியர் சொல்லுவோம். ஸோ அந்த அட்மாஸ்பியரில், தட் இஸ் மேலே வானத்தில்
சடனாக வந்து எலக்ட்ரான் ஸ்பீடாக ட்ராவல் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரான் ஸ்பீடாக போகும்போது எலக்ட்ரிசிட்டியோட டிஸ்சார்ஜ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், thunder அப்படின்னு சொல்கிறோம். சரியா? this discharge produces bright light called lightning and loud sound called thunder. ஸோ இந்த மாதிரி வந்து எலக்ட்ரான் ஸ்பீடாக ட்ராவல் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த பர்டிகுலர் ப்ரொடியூஸ் ஆகிறப்போ வந்து லைட் மாதிரி வரும். அந்த லைட்டை வந்து லைட்னிங் அப்படின்னு சொல்லுவோம், மின்னல் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒலியோட வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒலியை வந்து தண்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் கேன் ரெடியூஸ் லாஸ் அண்ட் சேவ் லைஃப் டியூரிங் டிசாஸ்டர். ஸோ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் விபத்தை வந்து நல்லபடியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லபடியாக அதை பற்றி அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதிலிருந்து நம்ம எப்படி பாதுகாப்போடு இருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது வந்து இப்போது இதெல்லாம் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து நேச்சுரல் டிசாஸ்டர். சரியா? நிலநடுக்கம், அப்புறம் வெள்ளம், அதுக்கப்புறம் அவலாஞ்ச், அதுக்கப்புறம் வந்து இந்த மின்னல், இதெல்லாம் வந்துட்டு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். இப்போ வந்து மனுஷனால் வர டிசாஸ்டர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மேன்மேட் டிசாஸ்டர் ஆர் தோஸ் that occur due to human negligence, that is மனுஷனால் நடக்கிற ஒரு சில கேர்லெஸ்னஸ்னால வர டிசாஸ்டர் தான் வந்து மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். கேர்லெஸ்னஸ், கான்ஃப்ளிக்ட் ஆர் ஹியூமன் ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ். கேர்லெஸ்னஸ் மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, அதோட விளைவு தெரியாமல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஒரு பெரிய ஆபத்து வருது. அதுவும் வந்து மனுஷனால தான் வரும். தீஸ் டிசாஸ்டர்ஸ் ஆர் ப்ரிவென்டபிள் இஃப் ப்ராப்பர் சேஃப்டி மெஷர்ஸ் ஆர் டேக்கன். ஸோ இந்த மாதிரியான விபத்துகள்லாம் வந்து நம்மளால் ரொம்ப அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து கம்மி பண்ண முடியும். எப்போ அப்படின்னா நம்ம ஒரு ப்ராப்பரான மெஷர்ஸ்லாம், சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்து பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வந்து தீ விபத்துகள் கேன் அக்கர் இன் ரெசிடென்ஷியல் ஏரியா, தட் இஸ் மக்கள் வாழ்கிற இடத்துல, இல்லை ஃபேக்ட்ரிஸில், இல்லைனா வந்து காடுகள்லாம் வந்து இந்த தீ விபத்துகள் அதிகமாக நடக்கும். இன் ஃபாரஸ்ட் ஃபயர் மே ஸ்டார்ட் டியூ டு லைட்னிங். ஸோ வந்துட்டு நிறைய இந்த மாதிரி மின்னல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும் போது அந்த எலக்ட்ரிசிட்டியோட ஹீட் வந்து ஒரு காடு மேலே பட்டுச்சு அப்படின்னா அந்த காடு ஃபுல்லாகவே வந்து எரிய ஆரம்பிச்சிடும். எக்ஸ்ட்ரீம் ஹீட்னால வந்து காடு எரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான மனுஷனால் நடக்கிற ஒரு சில தப்பு வந்துட்டு வந்து இந்த மாதிரி வந்து டிசாஸ்டர் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லீவிங் கேம்ப் ஃபயர்ஸ் அன்அட்டெண்டட். ஸோ நம்ம வந்து காடுகளுக்குள்ளெல்லாம் போயிட்டு கேம்ப் ஃபயர் வைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேம்ப் ஃபயர் பண்ணும்போது ரொம்ப அசால்ட்டாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விபத்துகள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து ஒன் ஆஃப் த மேன்மேட் டிசாஸ்டர். ஸோ ஃபாரஸ்ட் ஃபயர் ஸ்ப்ரெட்ஸ் ரேப்பிட்லி அண்ட் டிஸ்ட்ராய் வைல்ட் லைஃப். ஸோ விலங்குகளை வந்து பாதிக்கும், தாவரங்களை வந்து பாதிப்போம். அது இல்லாமல் சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கப்படும். ஏர் பொல்யூஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபாரஸ்ட் ஃபயர்னால். தே ஆல்சோ டிஸ்டர்ப் த ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸ். ஸோ இது வந்து சூழலின் ஒரு என்வாயன்மெண்ட்டோட பேலன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபாரஸ்ட் ஃபயர். அடுத்தது வந்து பில்டிங் கொலாப்சஸ். ஓகேவா? ஸோ நிறையா எர்த்குவேக் நடக்கும் போது பில்டிங் மே கொலாப்ஸ் டியூ டு புவர் கன்ஸ்ட்ரக்ஷன், ஓவர்லோடிங், ஓல்ட் ஏஜ் அண்ட் இல்லீகல் ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷன். ஸோ வந்து நிறைய பேர் வந்து ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி போரூரில் ஒரு பெரிய பில்டிங் அப்பார்ட்மெண்ட் கட்டினாங்க தெரியுமா, சென்னையில். ஸோ அது வந்து அப்படியே டமால்டி கீழே விழுந்துருச்சு. ஓகேவா? ஏன் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரல் பிளானிங் இல்லாமல் கட்டினதுனால அந்த மாதிரி வந்து அந்த ஃபுல் பில்டிங் வந்து இடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய ஹியூமன் டிசாஸ்டர் தான் அது, மேன்மேட் டிசாஸ்டர். ஓகே, ஸோ நிறைய ஓவர்லோட் பண்ணுறது, ரொம்ப பழைய பில்டிங்லாம் அப்படியே வச்சுருக்கிறது, குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா இல்லாமல் ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் மெட்டீரியல் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது எல்லாமே வந்து
ஒரு டிசாஸ்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் நிறைய கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கட்டும், பயாலஜிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து நிறைய சின்ன சின்ன எரர்னால, சின்ன சின்ன சேஃப்டி மெஷர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாதனால நிறைய விபத்துகள்லாம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து அப்படியே வெடிச்சிரும், ஓகேவா. ஒரு சில பயாலஜிக்கல் என்ன சொல்கிறது வேஸ்ட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பாய்சனஸ் கேஸாக மாறும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து மேன்மேட் டிசாஸ்டருக்குள்ளே வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போபால் கேஸ் ட்ராஜடி, இது இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட். இது எப்போ நடந்தது? 1984 நடந்தது. மேஜர் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடெண்ட் தட்ஸ் காஸ்ட் சிவியர் லாஸ் ஆஃப் லைஃப். சரியா. அடுத்தது டிரான்ஸ்போர்ட். ஸோ நிறைய சாலையில் நடக்கிற விபத்துக்கள், ஓவர் ஸ்பீடிங்னால, டிராஃபிக் ரூல்ஸை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணாததுனால, குடிச்சிட்டு வண்டியை ஓட்டுறதுனால, கேர்லெஸ் பிஹேவியர்னால வந்து நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது ரோட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு ரயில்வேஸ், ரயில் மற்றும் தட் இஸ் ஏர்வேஸ், ஓகே, ஃப்ளைட்ஸில் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது இல்லையா. இது எல்லாமே டெக்னிக்கல் ஃபெயிலியர்னாலையும் ஹியூமன் ஃபெயிலியர்னாலையும் கம்யூனிகேஷன் ஒழுங்காக வந்து சிக்னல் கொடுக்காம கம்யூனிகேஷன் ஃபெயிலியர்னாலையும் வந்து இந்த மாதிரியான ஆக்சிடெண்ட்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு மேன்மேட் டிசாஸ்டர் என்ன அப்படின்னா டெரரிசம். சரியா. டெரரிசம் இன்வால்வ்ஸ் பிளான்டு வயலண்ட் ஆக்ட்ஸ் டு கிரியேட் ஃபியர் அண்ட் டீஸ்டெபிளைஸ் சொசைட்டி. ஸோ இதில் வந்து டெரரிசம் அப்படின்னா என்னென்னா, அந்த டெரரிஸ்ட் குரூப் எல்லாமே வந்து முன்னாடியே பிளான் பண்ணி வேணும்ன்ட்டு வந்துட்டு ஒரு பயத்தை கொண்டு வரதுக்காகவும் ஒரு சொசைட்டியை வந்துட்டு உடைக்கிறதுக்காகவும் பண்ணுற ஒரு பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மே அரைஸ் டியூ டு ஐடியாலஜிக்கல், ரிலிஜியஸ் ஆர் பொலிட்டிக்கல் ஆஃப்ளிக்ஸ். ஸோ இந்த மாதிரியான டெரரிசம் எதனால் வருது அப்படின்னா வேறுபாடுகள். எந்த மாதிரியான வேறுபாடுகள்? ஐடியாலஜி, என்னோட ஐடியா வேறு, உன்னோட ஐடியா வேறு. ஸோ அந்த மாதிரி பேசஸில், இல்லைனா மதம் சார்ந்த விஷயத்தில், இல்லைனா வந்து இந்த பாலிட்டிக்ஸ் சார்ந்த விஷயத்துலலாம் வந்துட்டு டெரரிசம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஸ்டாம்பேடுனா வந்துட்டு ஒரு கூட்ட நெரிசல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் தான். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு பெரிய ஆக்டர் ஆர் பொலிட்டீஷியன், ஓகே, ஸோ விஜயோட இதுதான் சொல்கிறேன் நான். அங்கே நடந்ததும் ஒரு பெரிய மேன்மேட் டிசாஸ்டர் தான், ஓகேவா. ஸோ பெரிய பெரிய கூட்டங்களில், ரஷ்ஷாக இருக்கிற கூட்டங்களில் வந்து சடனாக பேனிக் ஆகி அவங்க இவங்க ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க விழுறதும், நிறைய வந்து பெரிய பெரிய காயங்களை ஏற்படுத்தும், இல்லைன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து இறந்து போயிடுவாங்க இந்த சஃபோகேஷன்னாலையும் அந்த நெரிசல்னாலையும் வந்துட்டு இறந்து போயிடுவாங்க. இதுவும் ஒரு பெரிய மேன்மேட் டிசாஸ்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் வந்து 2004 இந்தியன் ஓஷனில் நடந்த சுனாமி. இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் நேச்சுரல் டிசாஸ்டர். சரியா. டிசம்பர் 26, 2004 ஒரு பெரிய எர்த்குவேக் நடந்தது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸாக்டாக அதோட லொக்கேஷன் வந்து சமுத்ரா, ஓகே, சுமத்ரா என்ற ஒரு பகுதியில் வந்துட்டு எர்த்குவேக் நடந்தது. ஓகே, ஒரு பெரிய எர்த்குவேக் நடந்தது. ஸோ அந்த பர்டிகுலர் பகுதியிலேருந்து அந்த எர்த்குவேக் நடந்ததுனால அதோட வேவ்ஸ் வந்து ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் ஆகி நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில் சுனாமி வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சுனாமினால் என்ன நடந்தது, இம்பேக்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட வேவ்ஸ் மெஷர்ட் ரீச் அப் டு 30 மீட்டர்ஸ். ஹைட் பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் ஹை வந்து பெரிய அலை வந்தது. நிறைய என்ன சொல்கிறது, சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாமே வந்துட்டு அந்த அலையோடையே போயிடுச்சு. நிறைய ஃபார்ம்லேண்ட், கோஸ்டல் செட்டில்மெண்ட்ஸ், மோர் தேன் 2 lakh பீப்புள் வந்து அக்ராஸ் ஏஷியா வந்துட்டு மோர் தென் 2 லட்சம் மக்களுக்கு மேலே வந்து இறந்து போயிட்டாங்க, எஃபெக்ட் ஆனாங்க இதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ்பெஷலி இம்பேக்ட் இந்தியாலையும் தமிழ்நாடையும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் இந்தியா ஓவர் 10,000 பீப்புள் லாஸ்ட் தியர் லைஃப். தமிழ்நாடு அலோன் ரிப்போர்ட்டட். ஸோ தமிழ்நாடுல மட்டும் பார்த்தீங்கன்னா 1,705 பீப்புள் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க சுனாமினால். வித் நாகப்பட்டினம் பீங் த வேர்ஸ்ட் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட். ஸோ ரொம்ப ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு
மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம். சரியா? அடுத்தது வந்து வல்னபிலிட்டி ஆஃப் கோஸ்டல் கம்யூனிட்டிஸ். ஸோ நிறைய வந்து இந்த மாதிரி சுனாமியாலேயும் வெள்ளம்னாலேயும் வந்து பாதிக்கப்படுற பகுதியே பார்த்திங்கன்னா கடற்கரை பகுதி தான் வந்து பாதிக்கப்படுது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஃபிஷர்மென், டூரிஸ்ட்டு, மார்னிங் வாக்கர்ஸ், காலையில் நடக்கிறவங்க, பசங்க, சின்ன பசங்க, பீச்சில் விளையாடுறவங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி ஒன்றுமே தெரியாது. இந்த மாதிரி நடந்தால் எப்படி இருக்கணும்னு கூட அவங்களுக்கு ஐடியாவே இல்லாமல் அன்ப்ரிப்பேர்டாக இருந்ததுனால நிறைய கேஷுவாலிட்டிஸ் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டு வித்தின் 500 meters ஆஃப் ஷோர், தட் இஸ் கடற்கரைக்கு ஒரு 500 மீட்டரில் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸில் வந்து நிறைய கேஷுவாலிட்டி அப்போது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சுனாமி ஏர்லி வார்னிங் சிஸ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி சுனாமி வந்து போனதுனால நம்ம கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்திருக்கு. தட் இஸ் இந்த மாதிரி வந்து அடுத்த வாட்டி வரப்போ வந்து நிறைய நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2007 பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லை, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செட்டப் அ சுனாமி ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அட் இன்கோஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். INCOIS. ஓகேவா? இன்கோஸ். அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷ்னல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ். இது எங்கே இருக்குது? ஹைதராபாத்தில் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா கடலை வந்துட்டு மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும், கடலோட ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு தப்பு நடக்குதுன்னு தெரிய வந்தோடனே வந்துட்டு இஷ்யூ அலர்ட்னஸ் வந்துட்டு அந்த இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிடும், அலர்ட் சிக்னல்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. இன்கொயர்ஸ், INCOIS. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் 2007 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தாங்க வார்னிங் சிஸ்டம் ஃபார் சுனாமி ஏர்லி வார்னிங் சிஸ்டம். சரியா? ஸோ சுனாமி இஸ் சீரீஸ் ஆஃப், இப்போ தான் பார்த்தோம், பெரிய பெரிய கடல்ல இருந்து வர அலைகள் எதனால் வருது? கீழே இருக்கிற நம்ம நிலத்தோட தட்டுகள்லாம் வந்து நிலநடுக்கம் நடந்தது அப்படின்னா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா லேண்ட்ஸ்லைட்ஸ் பினீத் த சீ நடந்ததா, இல்லைனா வால்கானிக் இரப்ஷன் வந்து கடலுக்கு கீழே நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சுனாமி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பீப்புள் ஷுட் ஐடென்டிஃபை வெதர் தேர் ஹோம், ஸ்கூல், ஒர்க் பிளேஸ் இஸ் லொக்கேட்டட் நியர் த கோஸ்ட் ஆர் இஸ் இன் த சுனாமி ப்ரோன் ஜோன். ஸோ மக்களுக்கு வந்துட்டு நம்மளோட ஏரியா வந்து எங்கே வருது அப்படின்னு நாலேஜ் இருக்கணும். நம்மளோட ஸ்கூல், நம்மளோட ஹோம் இதெல்லாம் வந்து கோஸ்டல், தட் இஸ் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கா அப்படின்னு தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இருக்கிற ஏரியாவில் ஈஸியாக சுனாமி வருமா அப்படின்னு அந்த எச்சரிக்கை இருக்கணும், அதை பற்றி நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ த ஹைட் ஆஃப் your street or settlements above the sea level to estimate the risk. ஸோ வந்துட்டு நம்ம இருக்கிற பகுதியில் எவ்வளோ ரிஸ்க்கான ஒரு பகுதி அப்படின்னு நம்மளுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா நம்மளோட அந்த தெருவோட ஹைட்டு, பில்டிங்ஸோட ஹைட்லாம் எவ்வளோ இருக்குது, தட் இஸ் நம்ம தெருவோட ஹைட்டு வந்து சீ லெவலுக்கு எவ்வளோ மேலே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்மளால் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க்குக்காக அந்த மாதிரி நம்மளால் வந்து எந்த ஒரு ப்ரிப்பேர்ட்னஸும் பண்ண முடியும், எச்சரிக்கையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி ஷுட் பிளான் இவாக்குவேஷன் ரூட்ஸ் அண்ட் ரெகுலர்லி ப்ராக்டிஸ் ட்ரில் டு என்ஷோர் ப்ரிப்பேர்ட்னஸ். ஸோ அங்கே இருக்கிற மக்கள், தட் இஸ் கடற்கரை பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சி வந்தது அப்படின்னா சீக்கிரமாக வீடு எல்லாம் காலி பண்ணி போகிற வழி தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ரியல் டைமில் ப்ராக்டிஸ் பண்ணணும், ட்ரில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம சீக்கிரமாக எப்படி கிளம்பலாம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ரியல் லைஃப்பில் நடக்கக்கூடாது, நடந்துச்சு அப்படின்னா நம்மளால் சீக்கிரமாக அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ஏரியாவை விட்டு வெளியே வர முடியும். சரியா? அடுத்தது, if the sea suddenly recedes or pull back, it is a strong warning sign of an approaching tsunami and people must run to higher places immediately. ஸோ ஒரு பெரிய ஐடென்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா கடல் அப்படியே பின்னாடி போகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே மக்கள் என்ன பண்ணணும், ஓடி போய் பெரிய பெரிய இடத்துல போய் நிற்கணும் இமீடியட்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. People should not go near the shore to watch tsunami as these waves
ட்ராவல் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் அண்ட் ஆர் டெட்லி. ஸோ மக்களுக்கு சுனாமி பார்க்க போகலாம் வாங்க அப்படின்னு போய் அந்த மாதிரியான கோலத்தனமான விஷயத்தெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஷுட் நெவர் அட்டெம்ப்ட் டு சர்ஃப் or swim in the tsunami wave. சுனாமியில் ஸ்விம்மிங் போட முடியாது. சரியா? அடுத்தது வந்து பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் ஃபேக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் சுனாமி கேன் சேவ் லைஃப். ஸோ சுனாமியை பற்றி ஒரு சில ஃபேக்ட்ஸ் படிச்சுட்டு பப்ளிக்கில் வந்து எல்லாத்துக்கும் சொல்லித்தரது வந்து நிறைய ஒரு உயிரை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃப்ளட் இஸ் அ சிச்சுவேஷன் வேர் வாட்டர் லெவல் ரைசஸ் அண்ட் ஓவர்ஃப்ளோஸ் பியாண்ட் த நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல் பேங்க் ஆஃப் ரிவர் ஆர் ஸ்ட்ரீம். ஸோ ஃப்ளட்டு அப்படின்னா என்னென்னா என்ன சொல்கிறது, ஒரு வாட்டரோட லெவலோட அதிகமாக வந்து ஏரியிலலாம் தண்ணி வந்து வெளியே வர ஆரம்பிச்சது அப்படின்னா அது வந்துட்டு ஒரு வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நேச்சுரலாக கூட நடக்கலாம், இல்லைனா வந்து ஆர்டிஃபிஷியலாக கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் அக்கர் வெரி குவிக்லி. ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இது வந்து ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். எப்படி அப்படின்னா நிறைய ரொம்ப ரொம்ப கனமழை பெஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ரொம்ப ஒரு 2-3 ஹவரில் வந்து பெரிய ஃப்ளட்டாக வந்து மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளட்டு நடக்கிறது வந்து ஃப்ளாஷ் ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது ரிவர் ஃப்ளட்ஸ் அக்கர் டியூ டு ப்ரொலாங்ட் ரெயின்ஃபால் ஓவர் லார்ஜ் கேட்ச்மெண்ட் ஏரியா ஓ மெல்டிங் ஸ்னோ. தட் இஸ் ஸோ ரிவர் வந்துட்டு தட் இஸ் என்ன சொல்கிறது, ஆறுகள்லாம் வந்து எப்போ ஃப்ளட்டாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதமான மழை வந்து ரொம்ப நேரத்துக்கு பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரிவர் ஃப்ளட்ஸ் நடக்கும். ஓகேவா? குவிக் ஃப்ளட்ஸ் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிக மழை பெஞ்சால் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் வரும். ஓகே, மிதமான மழை வந்து ரொம்ப நேரத்துக்கு பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா ரிவர் ஃப்ளட்ஸ் வரும். இல்லைனா வந்து மலை உச்சத்தில் இருக்கிற அந்த பனிலாம் வந்துட்டு உருக ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போ கூட வந்து ரிவர் ஃப்ளட்ஸ் நடக்கும். சரியா? அடுத்தது வந்து தேர்ட் டைப் ஆஃப் ஃப்ளட் என்னென்னா கோஸ்டல் ஃப்ளட்ஸ் அக்கர் டியூ டு சைக்ளான் ஸ்டார்ம் சர்ஜஸ் ஹை டைட்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் சுனாமிஸ். கோஸ்டல் ஃப்ளட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த சூறாவளி காற்றுனால பெரிய பெரிய அலைகள்னால இந்த மாதிரி வந்து கடற்கரை பகுதியில் வந்து சுனாமி வர்றது வந்து கோஸ்டல் ஃப்ளட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்க்ராச்மெண்ட் ஆஃப் ரிவர் பேங்க்ஸ் அண்ட் புவர் ட்ரைனிங் பிளானிங் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு சிவியாரிட்டி ஆஃப் ஃப்ளட்ஸ். ஸோ நிறைய வந்துட்டு இந்த ஏரி பகுதியை வந்துட்டு பில்டிங் கட்டுறதுக்கு விட்டுருவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஏரி பகுதியிலலாம் வந்து பில்டிங்கை கட்டுறது என்க்ராச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவர் பேங்க்ஸ் என்க்ராச்மெண்ட் ஆஃப் ரிவர் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து மழை பெஞ்சதுன்னா தண்ணி போகிறதுக்கு ஒழுங்கான ஒரு ரூட் இல்லை, ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லை அப்படின்னாலும் நிறைய வந்து ஃப்ளட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளட் காசஸ் ஓஷன் எரப்ஷன் சாயில் எரப்ஷன், அப்புறம் வந்துட்டு டேமேஜ் கிராப்ஸ், கண்டாமினேட் வாட்டர், ஸ்ப்ரெட் வாட்டர்போர்ன் டிசீசஸ். ஸோ இந்த மாதிரி வெள்ளம்லாம் வந்துச்சு அப்படின்னா மண் சரிவு வந்து நிறைய நடக்கும். அது இல்லாமல் நிறைய வந்து பயிர்கள் வந்து அழித்து போயிடும். அதுக்கப்புறம் குடிநீர் வந்து கண்டாமினேட் ஆகிடும். இன்ஃபெக்ஷியஸ் இதெல்லாம் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து வளர ஆரம்பிச்சிடும் தண்ணியில். ஓகேவா? குடிநீர் மாசுபடுத்துதும். ஓகே, சாரி ஃபார் ராங் ப்ரொனவுன்சியேஷன். ஸோ நம்ம குடிக்கிற தண்ணியை வந்து கண்டாமினேட் பண்ணிடும். அதனால் வந்து நிறைய தண்ணினால் நிறைய வந்து டிசீஸ் வரும். ஓகே, நோய் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நீர்வழி நோய்கள் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிஃபோர் ஃப்ளட்ஸ் பீப்புள் ஷுட் ஸ்டோர் க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர், ட்ரை ஃபுட், டார்ச், பேட்டரிஸ் அண்ட் எசென்ஷியல் மெடிசன்ஸ். ஸோ வந்து வெள்ளம் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும், க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர், சுத்தமான தண்ணி வச்சுக்கணும். அப்புறம் நிறைய தண்ணி இல்லாத நிறைய ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி சாப்பாடுலாம் நம்ம சேர்த்து வச்சுக்கணும். டார்ச் வச்சுக்கணும், பேட்டரிஸ் வச்சுக்கணும், தேவையான மருந்துகள்லாம் வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ், ரோப்ஸ், அம்ப்ரெல்லாஸ் அண்ட் பேம்பூ போல்ஸ் மஸ்ட் பி கெப்ட் ஃபார் எமர்ஜென்சி. ஸோ நம்மளுக்கு தேவையான அவசர நிலையில் யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வச்சுக்கணும். தேவையான கொடைகள், பேம்பூ போல்ஸ், ஏன்னா பேம்பூ போல்ஸ் வச்சு நம்ம சின்ன சின்ன போட்ஸ் செய்யலாம். போட் செஞ்சு எமர்ஜென்சி டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எல்லாம் செஞ்சு வச்சுக்கணும். டியூரிங் ஃப்ளட்ஸ் பவர் சப்ளை அண்ட் குக்கிங் கேஸ் கனெக்ஷன் மஸ்ட் பி ஸ்விட்ச்ட் ஆஃப் இமீடியட்லி. ஸோ வெள்ளம் வருது அப்படின்னு தெரிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. குக்கிங் கேஸ் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்னா டேமேஜ் வந்து சிவியர் ஆகிடும் இதெல்லாம் ஆன் ஆயிருந்துச்சுன்னா. ஸோ டு ப்ரிவெண்ட் வாட்டர் ஃப்ரம் என்ட்ரிங் டாய்லெட்ஸ் ஓ ட்ரெயின்ஸ், ஸ்டாண்ட் பேக் ஷுட் பி பிளேஸ்ட் ஓவர் அவுட்லெட்ஸ். ஸோ
இந்த அதிகமான இந்த வெள்ளத்தில் வர தண்ணியெலாம் வந்து டாய்லெட்ஸ்குள்ளெல்லாம் போயிட்டு அது அப்படியே சாக்கடை வந்து உப்பி வரும் இல்லையா. ஸோ அது மாதிரிலாம் நடக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து பெரிய என்ன சொல்கிறது மணல் பைகள்லாம் வந்து அவுட்லெட்ஸில் தட் இஸ் ட்ரைனேஜ் வர இடத்துல வந்து அப்படியே வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. பீப்புள் மஸ்ட் லிசன் டு ஃப்ளட் அலர்ட்ஸ் ஃப்ரம் ரேடியோ, டெலிவிஷன், ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் நெவர் இக்னோர் வார்னிங். ஸோ மக்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும், நியூஸ் பார்த்துட்டு இருக்கணும், ரேடியோ கேட்டுட்டு இருக்கணும். ஸோ கொடுக்குற எச்சரிக்கையெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி சுனாமி வருது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்தா போய் பீச்சில் போய் நிற்கக்கூடாது. அந்த இடத்துல வெள்ளம் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் இல்லை நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் சொல்கிற ஒரு சில ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஃபோக்கஸஸ் ஆன் ப்ரிப்பேர்னஸ், அவேர்னஸ், ஃபோர்காஸ்டிங், கம்யூனிட்டி ட்ரைனிங் அண்ட் கோஆர்டினேட்டட் கவர்மெண்ட் ஆக்ஷன் டு ரெடியூஸ் டெத் அண்ட் டேமேஜ். ஸோ இந்த பாயிண்ட்லாம் வந்துட்டு உங்களுக்கு மெயின்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மெயின்ஸ் ஓரியன்ட் டாபிக் இது. ஸோ எழுதுறதுல உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக்ஸ் இது. ஸோ டிசாஸ்டர் எப்படி நம்ம அதோட ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும், மக்களுக்கு சொல்லி தரணும், அவேர்னஸ், பப்ளிக்கில் அவேர்னஸ் கொண்டு வரணும். ஓகேவா. முன்னாடியே வந்து எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லணும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி நம்ம வாழ்கிற ஏரியாவில் வந்து இந்த மாதிரி விபத்துலாம் நடந்துச்சுன்னா நம்ம எந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும், எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ இது வந்து கவர்மெண்ட்னால் மட்டும் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ இதோட ப்ராக்டிஸ் ட்ரைனிங் எல்லாமே கவர்மெண்ட் அண்ட் மக்கள் ரெண்டு பேரும் கோஆர்டினேட் பண்ணி சேர்ந்து இந்த மாதிரியான விபத்துலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து முன்னாடியே வந்து ட்ரெயின் ஆகி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா டெத் அண்ட் டேமேஜ் வந்துட்டு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாபிக் இதை விட முடிஞ்சுது. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ கண்டென்ட் மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.